சில குடும்பங்கள் வந்து சித்தர் வழிபாடை பரம்பரையாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம குடும்பத்துக்கு இந்த சித்தர் தான் அப்படி சொல்லிட்டு ஒரு நியமிச்சிருக்காங்க. அந்த ஜீவசமாதியை விடாமல் தொடர்பு கொண்டுகிட்டே இருக்காங்க. அதுல கொங்கண சித்தர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அந்த கொங்கண சித்தர் வந்து என்னன்னா, ஒரு கொக்கை வந்து எச்சம் போட்டு அந்த எரிச்சிட்டாரு அப்படிங்கிறது உண்டு. அந்த அகம்பாவத்தினுடைய தன்மை உடையவர். இரும்பை தங்கமாக மாற்றக்கூடிய அற்புத சக்தி உடையவர். அதே போல்தான் பூண்டி சித்தர்னு ஒருத்தர் 1935 பைத்தியம் மாதிரி லூஸ் மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. கம்பளி உடைகளை மேல உடுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. உடம்பில் ஃபுல்லா விபூதிகளை பூசிக்கொண்டே தான் இருப்பார். அவர் வரும் இடத்தில் விபூதி சுமலும் பள்ளிகளும் நிறைந்து அவர் இருக்கும் இடத்தில். ஒரு அற்புத சக்தி வாய்ந்தவர். அவர் வந்து நம்மளுடைய விதியின் கணக்குகளை மாற்றக்கூடியவர். அவர் எளிதில் அவ்வளவு விதியின் கனவை மாற்றுவார் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் கேட்கறது தூய மனதோட நீ மாறு, அப்புறம் நான் உன்னை மாத்துறேன். குலதெய்வம் எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த பூண்டி சித்தரையும் வழிபாடு முறைகளில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகலையா, திருமண வாழ்க்கையில் பிரச்சனையா, அம்மா அப்பா கூட பிரச்சனையா, பங்காளி தொந்தரவா, இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் இந்த பூண்டி சித்தர் வந்து அற்புதமான உறவு நிலையை வந்து அழகா நம்மளுக்கு எடுத்து கூறிக்கிட்டே இருந்ததுனால நான் சொன்னேன்ல அந்த டிரைவர் அவரோட பிறப்புக்கும் அந்த பூண்டி சித்தருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இவங்க அம்மா கனவுல வந்து நீ இதை கலைக்க, இது வந்து கட்டி கிடையாது, இதை வந்து நீ எதுவும் பண்ணிடாத, இது உனக்கு ஒரு குழந்தை தான் அப்படி சொல்லிட்டு வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது, அதுதான் இந்த பையன் டிரைவர். அதனால தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகர் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யான்னு பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போ மகான்கள் வழிபாடு இப்போ ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அந்த வகையில் ஒரு சிலருக்கு ஒரு சிலர் மகான்கள் தான் தெரியும். ஆனால் இந்த மகானை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த மகான் சொல்லுவீங்க? நான் வந்து முதல்ல சொன்னது கணக்கம்பட்டியார். அடுத்தது வந்து எனக்கு மனசை ரொம்ப தொட்டது அப்படிங்கிறது பூண்டி சித்தர் அப்படிங்கிறது. அது வந்து இப்போ ரீசண்டான ஒரு விஷயம் வந்து சித்தர்களை பற்றி பேசணும் அப்படிங்கும்போது எனக்கு ஓட்டின டிரைவர் வந்து அவருடைய பூர்வீகமாக அவங்க பரம்பரை, நம்மளாம் குலதெய்வத்தை மட்டும்தான் பரம்பரையாக எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஆனால் சில குடும்பங்கள் வந்து சித்தர் வழிபாடை பரம்பரையாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம குடும்பத்துக்கு இந்த சித்தர் தான் அப்படி சொல்லிட்டு ஒரு நியமிச்சிருக்காங்க. அந்த ஜீவசமாதியை விடாமல் தொடர்பு கொண்டுகிட்டே இருக்காங்க தலைமுறைகளாக. அது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம். இது உண்மையான விஷயம்தான். இது நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. இது வந்து நம்ம நினைக்கிறோம் அந்த நேரத்தில் நம்மளுக்கு தேவையான ஒரு அம்சத்துக்காக ஒரு சித்தரை தேர்ந்தெடுத்து அப்படியே நம்ம அடுத்த இது நம்ம பிள்ளைகள் கூட அதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி விட மாட்டேங்கிறோம். ஆனால் அந்த குடும்பம் வந்து அவ்வளவு தொடர்ந்து அந்த சித்தருடைய வழிபாடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அவருடைய அற்புதத்தை கேட்கும்போது இன்னுமே எனக்கு வந்து ஷாக்கான விஷயங்கள் நிறைய இருந்தது. அது பார்த்திங்கன்னா 18 சித்தர்களில் நம்மளுடைய போக்கர் இருப்பாங்க, அகத்தியர் இருக்காங்க, சட்டமுனி சித்தர், நிறைய சித்தர்கள் நம்மளுடைய. அதில் கொங்கண சித்தர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அந்த கொங்கண சித்தர் வந்து என்னென்னா, ஒரு கொக்கை வந்து எச்சம் போட்டு அந்த எரிச்சிட்டாரு அப்படிங்கிறது உண்டு. அந்த அகம்பாவத்தினுடைய தன்மை உடையவர். அவர் வந்து ஒரு பத்தினி வீட்டுக்கு போய் சாப்பாடு கேட்குறாரு. அவள் வந்து தன் கணவனுக்கு பரிமாறி கொண்டு இருக்கிறாள். அந்த கணவருக்கு பணிவிடை முடிச்சப்பர் தான் அந்த சித்தருக்கு வந்து நான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவர் வந்து சித்தரை காக்க வைத்துட்டு கொஞ்ச நேரம் காக்கட்டும் சொல்லிட்டு அந்த கணவருக்கு வேண்டியதை செய்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்க வரா. அப்போ அந்த கொங்கண சித்தருக்கு கோபம் வருது. நான் யாருன்னு தெரியுதா, நீ எனக்கிட்ட வந்து இப்படி என்னை காக்க வச்சிடணுன்னே அவர் சொல்கிறாரு, என் கணவனை நீ கொக்கை ஏற்ற மாதிரி என்ன எரிக்கலாம்னு நினைக்காத, நான் வந்து என் கணவருக்கு அப்புறம் தான் எல்லாருமே, எனக்கு அவருக்கு நான் பணிவிடை செய்வதுக்கு அப்புறம் தான் உனக்கு செய்ய முடியுங்கிறத தன்னுடைய பதிவிரதையின் தன்மையை, அவருடைய கோபக்கணல்கள் அவர் அந்த பெண்ணை தாக்கவே இல்லை. அப்போதான் அவருக்கு அது தெரிஞ்சது, நம்ம சித்தர் அப்படிங்கிற ஒரு இதை விட அதை விட பெண் வந்து ஒரு கணவன் மேல் வைத்திருக்கும் அந்த ஒரு ஃபோக்கஸான ஒரு இது இருக்கு இல்லையா, அன்பு. அது ஒரே புள்ளியில் ஒருத்தர் யார் எதை நோக்கி இருக்கிறார்களோ அது வந்து தவநிலைக்கு சமம். அப்போ அவ தவநிலை இதை விட மேன்மையானது அப்படிங்கிறத அவர் உணர்ந்து கொண்ட அந்த கொங்கண சித்தர் வந்து அற்புத சக்தி என்னன்னா, இரும்பை தங்கமாக மாற்றக்கூடிய அற்புத சக்தி உடையவர். இது வந்து இவருடைய விளையாட்டு வந்து பெண்களிடம் இது மட்டும் இல்லை. இன்னும் சிவபாக்கிய சித்தருடைய வீட்டுக்கு போயிருக்காரு. அவர் மனைவியிடம் வந்து இருமெல்லாம் கொண்டு வான்னு கேட்டிருக்காரு. இருமை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க.
கொடுத்தோன்னே அந்த இரும்பை ஃபுல்லாக தங்கமாக்கி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அந்த சிவவாக்கிய சித்தருடைய மனைவி வந்து சிவவாக்கிய சித்தர் வரும்போது இந்த மாதிரி கொங்கண சித்தர் வந்து இதை தங்கமாக்கி கொடுத்தாருன்னு, ஐயோ இது ஒரு ஆட்கொள்ளியில இதை வீட்டில் வைக்கக்கூடாது, உடனே கிணத்துல போட்டுரு சொல்லியிருக்கிறாரு. உடனே அவங்க மனைவி தட்டாமல் அந்த தங்கத்தை இரும்பை தங்கமாக்கி அந்த தங்கத்தை தூக்கி கிணற்றில் போட்டுட்டாங்க அவங்க சொன்ன உடனே. இந்த மாதிரி கொங்கண சித்தர் வந்து விளையாட்டுகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து தங்கம் இரும்பை தங்கமாக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி உடையதாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த கொங்கண சித்தர் வந்து அந்த இரும்பை வந்து தங்கமாக்குனாரு அப்படிங்கிறது. அதே போல் தான் பூண்டி சித்தர் ஒருத்தர் 1935 மக்களால் கண்டறியப்பட்ட ஒரு மகான். அவர் பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி லூஸ் மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்திருக்காரு. கம்பளி உடைகளை மேலே உடுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. எவ்வளோ வெயில் எவ்வளோ மழை பெய்ந்தாலும் அந்த உடையை வந்து அவர் வந்து கலத்தவே இல்லை, அந்த உடையோடு தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கிறார். அவர் வந்து பிள்ளையார் கோயில், ஒரு இடிந்த ஒரு மசூதி, அல்லாட்ட திரௌபதி அம்மன் கோயில், இந்த 3 இடங்களில் மட்டும்தான் அவரை காண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய அற்புதங்கள் நிறைய. இது நான் வாயால் சொல்வதை விட காஞ்சி பெரியவர் வந்து பூண்டி சித்தரின் மகிமையை பெருசாக சொல்லியிருப்பார். அதாவது என்னென்னா நம்மளெல்லாம் பல்பாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது, அங்கேருந்து சுவிட்ச் போட்டால் தான் நம்மளாம் எரியும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வலிமை வாய்ந்த அந்த பூண்டி சித்தர். அவர் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஆற்று தண்ணீரை வந்து அவர் இதாக்குனது. அதாவது மக்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க இவரை வந்து முதல்ல புரியாமல் இருந்தாங்க. அப்புறம் ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஆற்றங்கரை இதில் வந்து ஆற்றப்படுகையில் உட்கார்ந்தவர் வந்து எந்திக்கவே இல்லை. மழையிலும் வெயிலிலும் எந்திக்கவே இல்லை. ஆற்று வெள்ளம் அடித்த போதும் அவர் எந்திக்கலை. கடைசியில் பார்த்தா அவர் தலை மட்டும் அந்த வெள்ளத்தில் தெரியுது, மீதி எல்லாம் உள்ளுக்கு மணலில் புதைஞ்சிருக்குது. அப்புறம் அவரை நீக்கி கொண்டு அப்புறம் கரைக்கு வந்த பிறகு கண் விழித்து பார்க்குறாரு. அவ்வளவு பெரிய அற்புத சக்தி வாய்ந்தவர். இவர் வந்து இரும்பை தங்கமாக மாற்றக்கூடிய அற்புத சக்தியும் இவருக்கு உண்டு. ஒருத்தருக்கு நம்ம பிறப்பினுடைய அர்த்தம் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது. எந்த உள்நோக்கம் இல்லாமல் வாழ்வது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவர் ஒவ்வொரு கருத்துமே ஒரு அற்புதமானது. அதனால அவர் வந்து நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறார். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார். உடம்பில் ஃபுல்லாக விபூதிகளை பூசிக்கொண்டே தான் இருப்பார். அவர் வரும் இடத்தில் விபூதி சுமலும் பள்ளிகளும் நிறைந்து இருக்கும். அவர் இருக்கும் இடத்தில் பூண்டி சித்தரை நினைத்தாலே வந்துடும். அவர் வந்து கலசப்பாக்கத்தில் இருக்கிறார். திருவண்ணாமலையில் போலூர் பக்கத்தில் கலசப்பாக்கம் இருக்குது, அங்கே இருக்கிறார். அவருக்கு ஒரு தியான மண்டபம் இருக்குது. அவர் வந்து அந்த கம்பளி அந்த ட்ரெஸ் வந்து கிழிஞ்சி அப்படியே நஞ்சு போனாலும் அந்த ட்ரெஸ்ஸை கலத்த மாட்டார். ஆனால் அவர் மேலே இறக்கப்பட்டு யாராச்சும் ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்கன்னா அந்த கம்பளி ட்ரெஸ்ஸை கலத்த மாட்டார், அது மேலே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்குவார். அந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை கலத்தவே மாட்டார், அது மேலே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்குவார், வளைஞ்சு கலத்த மாட்டார். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பரவு கோயிலில் இருந்தவை இவருடைய நிலை கண்டு இவர் ஒரு மகான் சித்தர் என்று எல்லாரும் அறிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு மழை பெருவெள்ளம் வரும்போது கூட அவர் அந்த ஆற்றங்கரையில் நின்று அந்த வெள்ளத்தினுடைய தன்மையை தாக்குப்படுத்தினார். கனவில் தோன்றி நான் தான் என்கிட்ட கேளு உனக்கு அது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான தலைவர்களுக்கெல்லாம் அவர் வந்து அந்த கனவில் தோன்றி அவர் வந்து பொன்னிறமாக தோன்றி காட்சி கொடுத்தவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு வீட்டினுடைய திண்ணையை மட்டும் பிடிச்சிக்கிட்டாரு. 3 அடி 6 அடி அப்படிங்கிற மாதிரி அந்த திண்ணையுடைய அடிகளை எடுத்துக்கொண்டார். அந்த திண்ணையில் மட்டும்தான் இருப்பார், அந்த வீட்டுக்குள்ளே போனதில்லை. அவரை நோக்கி வந்தவர்கள் பழங்களும் பண்டங்களும் நிறைய கொண்டு வந்து கொடுப்பாங்க. எதுவும் அவர் உட்கொள்ள மாட்டார். அதை ஃபுல்லாக பக்கத்தில் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பார். அவங்களே வச்சுட்டு போயிடுவாங்க, சேர்த்து வைக்க மாட்டார், அவங்களே வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த பழங்கள் அதெல்லாம் அழுகி போகாது, துர்நாற்றம் வீசாது, எல்லாம் காய்ந்து போகுமழிஞ்சு ஒரு பூச்சியோ துரும்புகளோ அந்த இதை வந்து தொடாது. அவ்வளோ ஒரு அற்புத சக்தி வாய்ந்தவர். அவர் வந்து நம்மளுடைய விதியின் கணக்குகளை மாற்றக்கூடியவர். அவர் எளிதில் அவ்வளோ விதியின் கனவை மாற்றுவார்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் கேட்குறது தூய மனதோட நீ மாறு, அப்புறம் நான் உன்னை மாற்றுறேன். எந்த துன்பம் வந்தாலும் மற்றவங்களுக்கு துன்பம் விளைவிக்காது. நீ சுத்தமாக்கிக்கிட்டே இருந்தேன்னா உன்னை நான் சுத்தமாக்குறேன். அந்த பண்பு உடையவர். ஆனால் நம்ம மகான் சித்தர்களுக்கு போகிறோம், உடனே நம்மளுக்கு வந்து இது மாறுதல் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த பூண்டி சித்தரை குடும்ப பாரம்பரியமாக வழிபடும் நபர்கள் நிறைய.
குலதெய்வம் எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த பூண்டி சித்தரையும் வழிபாடு முறைகளில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வருஷத்தில் ஒரு முறை அவரை போய் பார்க்கறதும், கஷ்டம் வந்து அப்போ தியானத்தில் உட்கார்வதும் ஒரு சில குடும்பங்கள் அதை பின்பற்றிக்கிட்டே இருக்காங்க. அதனால் அந்த பூண்டி சித்தருடைய அற்புதமான சக்திகள் வந்து அதீதமான ஒரு ரசவதம், காய சித்தம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்குள்ளது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதான் நீங்க சொன்ன மாதிரி கொங்கணி சித்தருக்கு எப்படி வந்து அந்த ரசவதம் இருக்கோ அதே மாதிரி இவருக்கும் இருக்குது. அதனாலதான் இவர் வந்து கொங்கணி சித்தருடைய இது மாதிரி இருக்கும், சாயல் மாதிரி இருக்கும். ஆனால் இவர் வந்து நீரினுடைய தன்மையை கட்டுப்படுத்துவதனால் இவர் வந்து நீருங்கிறது நம்மளுடைய உறவு நிலைகளை குறிப்பதாக இருக்கும். அதனால இவர் வந்து ஒரு தங்கத்தை இரும்பை தங்கமாக மாற்றினார் நம்ம சொன்னோம் இல்லையா, அது எதற்காக மாற்றினாருன்னா ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்த ஒருத்தன் வந்து தன் குழந்தைய வந்து கல்யாணம் கட்டி கொடுக்க முடியல, திருமணம் தன் மகளுக்கு கல்யாணம் கட்டி முடியல, தங்கம் இல்லை அப்படிங்கிற காரணத்துல வறுமையில் இருக்கும்போது அந்த சமயத்தை ஏற்கலவையில் உள்ள இரும்பை எடுத்துட்டு வா, தேய்ந்த இரும்பை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு வர வச்சு அந்த இரும்பை பொடியாக மாற்றி அதில் தங்கத்தை உருவாக்கி கொடுத்தார் அப்படிங்கிறது தான் உண்டு. அப்பனா இங்க வந்து நான் என்னன்னா இவருடைய அற்புத படைப்பு வந்து உறவு நிலைகளை ஜாயின் பண்றது, உறவு பிரச்சனைகளை உருவாக்காமல் இருப்பது அப்படிங்கிறது. நம்ம தங்கம் செய்து கொடுத்தாருன்னா நம்ம பொன் பொருள் அப்படின்னு யோசிக்க கூடாது. உறவு கல்யாணம் ஆகலையா, திருமண வாழ்க்கையில் பிரச்சனையா, அம்மா அப்பா கூட பிரச்சனையா, பங்காளி தொந்தரவா, இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் இந்த பூண்டி சித்தர் வந்து அற்புதமான உறவு நிலையை வந்து அழகாக நம்மளுக்கு எடுத்து கூறிக்கிட்டே இருந்ததுனால இந்த பூண்டி சித்தர் வந்து அற்புத ஒரு சித்தர்களின் மிக அற்புத சித்தர். இவர் வந்து பாம்புகளை கையாளும் திறன் படைத்தவர். அதனால் ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடிய மிக சக்தியும் இவர்கிட்ட இருக்கு. ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க குலதெய்வம் இருந்தாலும் சித்தர்களை வழிபடுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மிராக்கள் நடந்திருக்கும்ல? நீங்கள் டிரைவர்னு ஒருத்தர் சொன்னீங்க, அவங்க டிரைவர் தான் இதை சொன்னார் அப்படின்னு, அவருக்கு ஏதாச்சும் நடந்திருக்கா? அங்கே போயிட்டு எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படி? அதாவது அவங்க மாற்றங்கள்னு எல்லாரும் கோடீஸ்வர மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அவள் டிரைவரா இருந்தாலும் அது சின்ன பையன் தான், அவனுடைய டிசிப்ளின், அந்த குழந்தை வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்குது. இப்போ ஒரு காருக்கு வந்தோன்னா சில பேர் வந்து நான் இதுக்கு தான் வந்தேன்னு இருப்பாங்க. அவன் வந்து அந்த மாதிரி கிடையாது. அவன் குணம் வந்து எதுக்காக என்னுடன் அவன் தொடர்பு கொண்டான்னு எனக்கு தெரியாது. அவன் வந்து அந்த காரை சுத்தப்படுத்துலேருந்து என்கிட்ட அந்த சித்தரை பற்றி பேசின விதத்துலேருந்து, அவங்க அப்பா வந்து சின்ன ஒரு விஷயம்னா கூட உடனே சித்தர் கோயிலில் போய் உட்கார்ந்துருவார். அவர் அந்த ஃபுல்லாகவே ஆன்மீக தேடலை விட மகான்களின் தேடல்கள் அதிகமுள்ள குடும்பம். அதனால அந்த குடும்பம் மன நிம்மதி பெற்ற குடும்பம். அதுதான் முக்கியமானது. சண்டை சச்சரவுகளுடன் நிறைந்த குடும்பமாக இருக்காது. நிம்மதியான குடும்பம், கெட்ட பழக்கங்கள் இல்லாத ஒரு குடும்பமாக, நல்ல ஒரு நம்ம பார்க்கும்போது இது தேன்கூடு மாதிரி இந்த குடும்பம் இருக்குது அப்படி சொல்லலாம்னா அது அவங்க குடும்பத்தை எடுக்கலாம். இப்போ கணக்கம்பட்டியார் எப்படி கர்ம வினைகளை அந்த அவருடைய நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிரைவர் அவரோட பிறப்புக்கும் அந்த பூண்டி சித்தருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. எல்லா டாக்டர்ஸும் இது கட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவர் கனவில் தோன்றுபவர் பூண்டி சித்தர். நான் சொல்லிட்டேன் கனவுல வந்தவர். கட்டிங்கும் போது இவங்க அம்மா கனவுல வந்து நீ இதை கலைக்காது, இது வந்து கட்டி கிடையாது, இதை வந்து நீ எதுவும் பண்ணிடாத, இது உனக்கு ஒரு குழந்தை தான் அப்படி சொல்லிட்டு அது சொன்ன பிறகு அதுக்கப்புறம் ரொம்ப இது பண்ணி மறுநாள் போய் கேட்கும் போது வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது, அதுதான் இந்த பையன் டிரைவர். அதனால அவ்வளவு அற்புத சக்தி உடையவர் அப்படிங்கிறது தான். எப்படி கணக்கப்பட்டியார் கர்ம வினைகளை வந்து தீக்குவாரோ, ஆனா இவர் வந்து உறவுகளை வந்து இணைச்சுக்கிறார். ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு மகான்களுக்கும் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு சித்தரை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க. இதை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பூண்டி சித்தரை நோக்கி எத்தனை பேர் படையெடுக்க போகிறாங்கன்னு தெரில. உங்களோட வார்த்தைகளுக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் நன்றி மேடம். நன்றி.